நம்மளுக்கு தேவைய மாயில வேற எங்க தலைவர் அசிங்கமா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. மரியாதை கெட்டு போயிரு உனக்கு சொல்லிட்டேன். வாயில இதை வச்ச மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கா பாருங்க. உனக்கு கிளம்புறதுக்கு 1 மணி நேரம். யாருக்கா இருந்தாலும் அப்படி தாண்டி இருக்கேன். என்ன பெண்ண கம்பியை காம அப்படியே நெட்டிக்கிட்டே தெரியுவாங்க. ஒரு நாள் தொட்டு பாரு, என் தம்பி தொட்டுட்டானேன்னு உன்னை விட்டு வச்சிருக்கேன். இல்லைன்னா உன்னை நான் எப்படியே வேலையை போய்கிட்டே இருப்பேங்க பாரு. உன்னை மாதிரி பிள்ளைக்கெல்லாம் ஒரே ஒரு மிரண்டா தான். மிரண்டா வாங்கி கொடுத்தா நீ மிரண்டு கிடப்ப, நாங்க பாட்டு இரண்டு வச்சுட்டு போயிட்டு இருப்போம். அப்படி இல்லை கண்ணே, என்ன தொட்டனா அடுத்த வருஷம் இருக்க மாட்டேன். அப்ப ஆரம்பிச்சிடலாம் தான் சொல்றேன். தொட்டா அடுத்த வருஷம் இப்படிதான் மனுஷன் பாவம் இருக்கானே தெரியல. பாவம் ஆள் இப்ப இருந்தாயா 2 வருஷத்துக்கு முன்னாடி பாக்குறப்ப செத்து போயிடலாம். சப்பி சளிய பூரா உறிஞ்சிட்ட வெறும் கூடு மட்டும் தான் இருக்கு. என்ன பண்ணி தொலைக்கிறது? அப்ப ஆரம்பிச்சிடலான்ற. சாமியை வணக்கமா சாமியை வணக்கமா. அறையோட முண்டம் என்னது? இதெல்லாம் பேசுற தெய்வம், அது பேசாத தெய்வம். முதல்ல அந்த தெய்வத்தை வணங்கிட்டு இவங்களால அப்புறம் நோண்டு. நான் ஆரம்பிக்கணும். சுத்தி இருக்கிற லைட் அப்புறம் அடிச்சு உடைக்க சொல்லு. அடிச்சு உடைச்சு உங்க அம்மா, உன் தங்கச்சி, உன் பொண்டாட்டி, அக்கா, அம்மா கிளவி புள்ளி சேர்த்து அனுப்பிடுறியா? ஏய், இந்த லைட் அப்புறம் எதுக்கு அடிச்சு உடைக்க சொல்லு? சும்மா விடுவாரு நினைச்சியா? இந்த லைட் அப்புறம் அடிச்சு உடைச்சா எவ்வளவு செலவாகும்? எவ்வளவு செலவாகும்? எவ்வளவு சொல்லு பாப்போம். அடிச்சு உடைச்சா அதுக்கு தான் நான் கேட்டேன். இந்த லைட் உன் தங்கச்சி அடி அம்மால முன்ன மாதிரி அரப்பாவோட கட்டிட்டு விளையாடி எங்க அம்மா அப்பா ஆளு பொம்பரம் கட்டையும் பாரு. நான் எவ்வளவு அடக்க ஒடுக்கமா ட்ரெஸ் போட்டிருக்கேன் தெரியுமா செல்லப்பாண்டி? இவ்வளவு உயரமா காலையில மண்ணாவுமே சொல்லி எங்க அம்மா ஏற்கனவே பாவடை ரொம்ப பெருசா இருக்கு தூக்கி கட்ட சொல்லிருக்கு. இந்த பாருமா, பாவடை இவ்வளவு உயரமா போட்டு ஆடாத. ஏன்? ஓடி ஆடி ஆடுறப்ப கால்ல தடுக்கி விட்டு கீழே விழுந்துரு. அம்மா அப்பே சொன்னிச்சு செல்லப்பாண்டி. அடுத்த வருஷம் பாரு, குண்டு போட்டுக்கல குண்டு அதோட வச்சுட்டு கட்டிக்கிட்டு ஆடு, கால்ல தட்டாது. இந்த லைட் அப்புறம் அடிச்சு உடைச்சா எவ்வளவு செலவாகும்? ஒரு 5 லட்சம் ரூபா. இந்த லைட் அப்புறம் நானும் இந்த பப்புனாடுற போல ஆளுக்கு ஒரு பக்கமா அடிச்சு உடைக்கிறோம். உடைச்சிட்டு உங்க அம்மா தங்கச்சி பப்புனோட பொண்டாட்டி அவங்க அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் கூட்டு போய் இந்த டீப் லைட் ஆட விடு. நீ போய் மைக்கு செட்டுக்கார வீட்டுல ஒரு 5 வருஷத்துக்கு குடி எடுத்துட்டு வா. 5 வருஷம் காணாதா? 10 வருஷம் அவங்கள உடைக்கிறது நீ போறது நாயம் போகணும். நம்ம ஒரு நாளைக்கு 1000 ரூபா, 5 வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபா முடிஞ்சு போச்சு. ஜோலி முடிஞ்சு போயிரு. ஆளு அடுத்த வருஷம் லைட் போட மாட்டாரு. இந்த பாரு, யாருக்கிட்ட வேணாலும் மோது. அப்புறம் 1ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி போடு. யாருக்கிட்ட வேணாலும் மோது. ஆனா மைக் செட்டுக்கார்ட்ட மோதாது. ஏன்? அவர் ரொம்ப மோசமான ஆளு. எடுத்துக்கிறது வச்சு விட்டுருவாரு. மயிறு போச்சு புளக்க எடுத்து இதுல சொறிடுவாரு. அப்புறம் எடுத்தடிச்சு செத்து போயிருவேன். அறிவோட முட்டாப்பல என்னது? கரண்ட் இல்லன்னு வையே, என்கிட்ட வர சொல்லு. பிளக் ஏக்டருக்கு ஒயரை மட்டும் சொல்லணும் போதும். அண்ணா மைக் செட்டுக்காரன் இனிமே சென்ட்ரேட்லாம் போடாது. இவளை கொண்டு போய் வச்சு புளக்க எடுத்து புழுக்குன்னு சொருவினா உன் குடும்பம் கிளுக்குன்னு போயிடும். எல்லாம் அவிஞ்சு பொறிஞ்சு போயிடும். இருக்கட்டும், பரவாயில்ல பாப்பா. அப்ப ஆரம்பிச்சிடலான்ற. எப்படி ஆரம்பிக்கணும்? எப்படி? மரியாதையா பேசு. சுத்த தமிழ துல்லியமா பேசுற பொம்பளை புள்ள நீதான். இந்த பாரு, நான் சபரிமலை கட்டமே கண்ணீர் ஆடிட்டு இருக்கேன். நீதானே? ஆமா. அந்த போய் காவி வெட்டி கட்டிட்டு மாதிரி ஒரு பொம்பளை புள்ள அடக்க ஒடுக்கமா ஆன பொம்பளை புள்ள எங்க? அந்த காவி வெட்டி கட்டிட்டு கழுத்துல கவரிங் செயின் போட்டுருக்காரு பாரு, அவர்கிட்ட போய் கேளு, சொல்லுவார். அண்ணன் பாவம் பாரு. இங்க வரு. அண்ணன் கையை இந்த இடத்த விட்டு எடுக்க நீ தான் வச்சிருக்காரு. என்னன்னு தெரியல. அது அவரோட வேலை. அப்படியா? உனக்குதான் கிளம்பாதுன்னு தெரிஞ்சு போச்சு. சரி, இருந்துட்டு போ. சும்மா இரு. வீட்டுல போனா என் பொண்டாட்டி எடுத்து பார்த்துட்டு திட்டுறா. ஏன்டா? போகும்போது நல்லா தானடா கொண்டுட்டு போறான், வரும்போது வீங்கி வரியாடான்னு சொல்லி சண்டைக்கு வர்றான். ஆமா, உன்னை மாதிரி பிள்ளையெல்லாம் வந்த பிறகு வீங்காம தானே தூங்கியா வர்றான். இங்க வாமா, அங்க என்னமா போய்கிட்டு இருக்கிற? அவன் தமிழ்காரன் ரொம்ப தொப்பிய பார்த்த ஆளு. யார் நீனா? யார வேணாலும் போடலான்னு ஆசைப்படு. தம்பிக்கிட்ட போகாது. தம்பி எப்படி இருந்தான்னு தெரியும். இப்ப எப்படி இருக்கான்? சரி, அப்ப ஆரம்பிச்சிடலான்ற. அம்மா தப்பா எடுத்துக்காத. நம்ம எத்தனையோ ஊருக்கு போயிருக்கோம், எத்தனையோ ஊர் ஆடி இருக்கோம், எத்தனையோ ஊரை பார்த்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நீங்க பாத்திருக்கியா? இல்ல. இந்த பக்கம் எடுத்துக்க. என் பங்காளிக்கு போற எவ்வளவு விவரமா எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டு தெளிவா முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க. எவ்வளவு எக்கச்சக்கமா உட்கார்ந்துருக்காங்க. ஆமா. அதே மாதிரி இந்த பக்கம் எடுத்துக்க. என் பங்காளி போற என்னமா என்ன செய்வேன்? என்ன செய்வேன்?
கையை அப்படி நீட்டி செஞ்சா என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? வெட்டிடுவேன். எதை வெட்டுவேன்? எதோட வெட்டுவேன்? அது இந்த தவள் அடிக்கிறவனை பிடிச்சி வெட்டு. அதுக்கப்புறம் தொப்பிக்கு குச்சி பிடிக்க கையில்லாம அம்மாடி குத்தி தெரியுமா? நீ எப்படி குத்துவ? ஆனா தஞ்சாவூர் செல்லப்பாடி நான் அப்படி கிடையாது. இதோட வெட்டினேன். இது போனா மயிரை ஒன்னாச்சு மொட்டை கையை வச்சு நம்ம குமுக்கு 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 குத்துவேன். இதோட வெட்டிட்டா அரை கையை வச்சு குச்சாத 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 குத்துவேன். இதோட வெட்டிட்டா இதை விட இதான் சபரியா. நீட்ட வேண்டியதுல மடக்க வேண்டியது இல்லை. மொட்டை கையை வச்சுட்டு வெடுக்கு 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 ஆடி மயிர் போய் போயிட்டே இருக்கேன். இதை கையதான் வெள்ளக்கமாறு பிஞ்சு போயிடும். பேரன்பு கொண்டு பெரியவர்களே, வருங்கால வாலிபர்களே, எதிர்கால இளைஞர்களே, என் நாட்டு மன்னர்களே, தங்கங்களே, சிங்கங்களே, கட்டில காலைகளே, இதெல்லாம் கரெக்டா பேசுற. ஸ்டேஜ்ல ஒண்ணு பாவம் பொழந்து அடிச்சு தூங்குது. இங்க கத்திட்டு கிடக்குறோம். போய் தட்டி எழுப்பிடு. மற்றும் ஊர் முக்கியஸ்தர்களுக்கு, விழா கமிட்டியர்களுக்கும், எங்களது கரகாட்ட கலை நிகழ்ச்சி கண்டுகளிக்க வருகிறது கரகாட்ட ரசிகர்களுக்கும், எங்களது எந்நாட்டில் பொன்னாடாக விளங்கக்கூடிய இவ்வூரிலே அமர்ந்த அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் பத்திரகாளி அம்மன் அவர்களுக்கும், எங்களது கலைக்குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை என்ன செய்யணும்? ஒன்றையதான் செய்யணும். எங்களை செய்ய அவ்வளவுதான். ஆமா, என்னைய செய்யாதீங்க. எங்க அக்கா தீபிகாவை செய்யுங்க. ஆண்டவன் சொத்துல ஆளுக்கு ஒரு குத்துட்டு போயிட்டு இருக்க வேண்டியது. படிச்ச உடனே எவன் போனா எங்களுக்கு என்ன எல்லாம் படிச்சிருக்கு. உனக்கு வெட்டையா இருக்கும் போல கதை. ஆளு முகர கட்டை பாரு. அப்ப ஆரம்பிச்சிடலாம்டா. வாராயோ உனக்கே சரணாங்களே. என்ன சப்பி போச்சு ஊர்ல. வேதனான்கள் வாழும் நாயகி வேதனான்கள் வாழும் நாயகி வாராயும் உனக்கே சரணாங்களே. வேதனான்கள் வாழு நாயகி வர வேண்டுமே. வேதனான்கள் வாழு நாயகி வர வேண்டுமே. வேதனான்கள் வாழு நாயகி வாராயும் உனக்கே சரணாங்களே. வேதனான்கள் வாழு நாயகி வர வேண்டுமே. வேதனான்கள் வாழு நாயகி வர வேண்டுமே. வேதனான்கள் வாழு நாயகி வாராயோ. அன்னை நீயடி அன்னை நீயடி அனைத்து நீயடி அன்னை நீயடி அனைத்து நீயடி எல்லையாதரி தினதயானதி எல்லையாதரி தினதயானதி அபிராமினி சிவகாமினி அருமாரினி குமாரினி பரமத்தாங்கு பாடுவாயகி பரவேண்டுமே. நாங்கள் வாழ நாயகி வாராயும் உனக்கே சரணாங்களே. வேதனான்கள் வாழ நாயகி பரவேண்டுமே. வேதனான்கள் வாழ நாயகி பரவேண்டுமே. வேதனான்கள் வாழ நாயகி உன்னை தேடினே. உன்னை தேடினே உருகி பாடினே. உன்னை தேடினே உருகி பாடினே. கருமம் தீரமே கலடி நாடினே. கருமம் தீரமே கலடி நாடினே. அபிராமினி சிவகாமினி அருமாரி
நிகழ்ச்சி சும்மாவாகினே வேதனாகில் வாழ நாயினே வாராயும் உனக்கே சரணாகவே வேதனாகில் வாழ நாயினே வரவேண்டுமே வேதனாகில் வாழ நாயினே வரவேண்டுமே வேதனாகில் வாழ நாயினே வரவேண்டுமே வேதனாகில் வாழ நாயினே. அப்புறம் பரவாயில்ல பாப்பா சாமியை வணங்கியாச்சு மைக்கை கூட்டு முன்னாடி வாங்க.